டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோசியல் காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சோசியல் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழில் சமூக விலை அப்படின்னு சொல்லுவாங்க. இட் ரெஃபர்ஸ் டு த டோட்டல் காஸ்ட் borne by the society due to the production of a commodity. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொருட்களுடைய உற்பத்தியினுடைய சமூகத்தில் வந்து பார்த்தோன்னா அதனுடைய மொத்த மதிப்பு, ஸோ அதனுடைய சமூகத்தில் எந்த அளவுக்கு அந்த ஒரு பொருளினுடைய உற்பத்தியினுடைய மதிப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து சமூக விலைன்னு சொல்கிறது. ஆல்பர்ட் மார்க்ஸ் வந்து என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, definite the term social cost to represent the efforts and sacrifice undergone by the various members of the society in producing a commodity. பொருள்கள் உற்பத்தி செய்வதற்கு சமூகத்தில் வந்து பல்வேறு வகையான உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பார்த்தோன்னா ஒரு தியாகம் மற்றும் வந்து சீரிய ஒரு முயற்சி மூலமாக வந்து பார்த்தோன்னா இந்த சமூக அவங்களுடைய அந்த எடுக்கக்கூடிய அந்த பொருளை வந்து கொண்டு போய் உற்பத்தி செய்வதற்கு எடுக்கக்கூடிய பல்வேறு உறுப்பினர்களுடைய சமூகத்தில் அவங்க வந்து ஒரு தியாகம் மற்றும் அந்த எஃபோர்ட்ஸ் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா சமூக விலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா ஆல்பர்ட் மார்க்ஸ் சொல்கிறாரு. தென் social cost is the cost that is not borne by the firm but incurred by the others in the society. சமூக விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விலை, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதுக்கான பொருளுக்கான ஒரு உள்ளார்ந்த ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விலை, மற்ற சமூகத்தில் பொருள் இருக்கக்கூடிய போன்று வந்து பார்த்தா சமூகத்தில் மற்ற பொருட்கள் இருக்கக்கூடிய போன்று நடைமுறையில் இருக்கிற போன்று இருக்கக்கூடிய ஒரு விலை தான் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் பிஸ்னஸ் ஃபயர்ஸ் காஸ் ஏர் பொல்யூஷன். இப்போ மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அதில் வந்து ஏர் பொல்யூஷன் ஏற்படுது, ஒரு மாசு ஏற்படுது, நீர் பொல்யூஷன் ஏற்படுது, மற்ற பாதிப்புகளும் ஏற்படுது, பர்டிகுலர் பகுதியில் வந்து மற்ற பகுதியிலாம் ஏற்படுது. ஸோ இது வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா இன்வால்வ்ஸ் காஸ்ட் டு சொசைட்டி. இப்போ அங்கே என்ன ஆகுது, சமூக விலை வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து பார்த்தோன்னா ஏற்படுது. இப்படி வந்து சமூகத்துக்கு அது பாதிப்பே இல்லையா, ஸோ அதை தான் சொல்கிறாங்க. தீஸ் காஸ்ட் ஆர் த ட்ரீட்டட் ஆஸ் ஏ சோசியல் காஸ்ட். ஸோ அந்த சமூகத்தில் இது மாதிரி ஒரு தொழில் தொடங்கும் போது அதுக்கு பாதிப்பு ஏற்படுதில்லை, அதுதான் வந்து என்னென்னு சொல்லப்படுகிறது அப்படின்னா சமூக விலை அப்படின்னு சொல்லி அதை ட்ரீட் பண்ணப்படுகிறது. இட் இஸ் ஆல்சோ கால்ட் எஸ் ஏ எக்ஸ்டர்னல் காஸ்ட். இது வந்து வெளிப்புற விலைன்னு கூட என்ன பண்ணுறாங்க சொல்லப்படுகிறது. அடுத்து நான் பார்க்குறது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வாய்ப்பு விலை அப்படின்னு சொல்கிறது. இட் ரெஃபர்ஸ் டு த காஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் யூஸ். அடுத்து சிறந்த ஒரு மாற்று பயன்பாடு தான் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடியது அந்த வாய்ப்பு விலை அப்படின்னு சொல்கிறது. இன் அதர் வேர்ட்ஸ் இட் இஸ் த வேல்யூ ஆஃப் த நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் for example a farmer can cultivate both paddy and sugarcane in a farmland. இப்போ ஒரு அடுத்ததாக ஒரு சிறந்த ஒரு முறையில் வந்து செய்யக்கூடிய ஒரு மதிப்புமிக்க மாற்றாக செய்யக்கூடியது ஒரு வாய்ப்பு. உதாரணமாக எடுத்துக்காட்டால் ஒரு விவசாயி வந்து பார்த்தோன்னா ஒரே லேண்டில் நெல்லும் மற்றும் சுகர் பயிரிடுறாங்க இல்லையா, ஸோ அது ரெண்டும் மாற்றாக ஒரு வாய்ப்பு இருந்தால் ரெண்டையும் வந்து என்ன பண்ணுற ஒரே விவசாய நிலத்தில் பண்ணுறது தனித்தனியாக. If he cultivates paddy in the opportunity cost of paddy output is the amount of sugarcane output to give up. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பேடியோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஸ்ட் இந்த சுகர்கேனோடைய அவுட்புட் அதிகமாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வாய்ப்பை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெல்லை விட சுகர்கேன் அதிகமாக இருந்துச்சுன்னா. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இஸ் ஆல்சோ கால்டு ஆல்டர்னேட்டிவ் காஸ்ட் ஆர் டிரான்ஸ்ஃபர் காஸ்ட். இந்த வாய்ப்பு விலை அப்படிங்கிறது வந்து ஒரு மாற்று விலை அல்லது வந்து பார்த்திங்கன்னா பரிமாற்ற விலை அப்படின்னு சொல்லி கூட சொல்கிறாங்க. அடுத்து வந்து சங்க் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து மூழ்கிய விலைன்னு சொல்லுவாங்க. மூழ்கிய விலை ஏ காஸ்ட் இன்கர்டு இன் த பாஸ்ட் அண்ட் cannot be recovered in future is called as sunk cost. எதிர்காலத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த எதிர்காலத்துலேயோ அந்த கடந்த காலத்துலேயோ வந்து பார்த்தோன்னா அது வந்து இந்த நடக்கூடிய அந்த மூழ்கிய செலவு, ஸோ நடைபெறக்கூடிய ஒரு செலவு, ஸோ அதுலேருந்து நம்ம ரெக்கவர்ட் ஆகி வர்றது. இப்போ கடந்த காலத்துலேருந்து எதிர்காலத்தில் வந்து அந்த செலவுலேருந்து மீண்டு வரக்கூடிய விஷயம் தான் என்ன சொல்கிறாங்கன்னா மூலிகை செலவுன்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஹிஸ்டாரிக்கல் பட் irrelevant ஃபார் ஃபியூச்சர் பிஸ்னஸ் டிசிஷன்ஸ். இது வந்து வரலாற்று ரீதியாக ஒரு வந்து பார்த்தோன்னா ஒரு எதிர்காலத்து வியாபாரம் சார்ந்த ஒரு டிசிஷன், ஒரு முடிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கால்டு சங்க் பிகாஸ் தே ஆர் த unalterable, unrecoverable and if once invested it should be treated as drowned. ஒரு டைம் வந்து முதலீடு பண்ணி அதனால் வந்து பார்த்தோன்னா திரும்ப முடியாத ஒரு மாற்றாக முதலீடு செஞ்ச பணத்துக்கு மாற்றாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது, அது வந்து ரெக்கவரி ஆகாமல் இருக்கக்கூடிய விஷயம் சொல்லக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. டிஸ்அஃபேர்டு, ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா அப்படி காணாமல் போயிடுது. ஒரு டைம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா
பர்ச்சேஸ் ஏ ஸ்பெஷலைடு எக்யூப்மெண்ட் டிசைனட் ஃபார் ஏ ஸ்பெஷல் பிளான்ட். ஒரு ஆலையில் ஒரு சிறப்பு வடிவமைக்க ஒரு பொருளை வந்து உற்பத்தி செய்கிறாங்கன்னா அதை கொள்முதல் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்கன்னா த எக்ஸ்பென்சர் அண்டர் திஸ் எக்யூப்மெண்ட் இஸ் ஏ சங்க் காஸ்ட்டு. அப்போ வந்து அதனுடைய செலவுகள் இருக்கு இல்லையா, அந்த பொருளை வந்து தயாரிப்பதற்கு ஒரு சிறப்பு பொருளை வந்து தயாரிப்பதற்கு வடிவமைப்பதற்கு ஆகக்கூடிய அந்த செலவு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா மூழ்கி செலவு. பிகாஸ் இட் ஹேஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் யூஸ் அண்ட் இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இஸ் ஜீரோ. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மாற்றாக என்ன பண்ண முடியாது, மூழ்கடி பண்ண முடியாது, அதான் மூழ்கி செலவுன்னு சொல்லக்கூடியது. அதுக்கு வந்து வாய்ப்பு ஒரு செலவு அப்படிங்கிறது வந்து ஜீரோவாக தான் இருக்கும். சங்க் காஸ்ட் இஸ் ஆல்சோ கால்டு ரெட்ரோஸ்பெக்டிவ் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெட்ரோஸ்பெக்டிவ் காஸ்ட் மூழ்கி செலவு வந்து திரும்ப பெறப்படாத ஒரு விலை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு விலை மூழ்கிய விலை அப்படிங்கிறது வந்து திரும்ப பெறப்பட முடியாத ஒரு விலை அப்படின்னு சொல்லக்கூடியதாக சொல்கிறாங்க. அடுத்து ஃப்ளோட்டிங் காஸ்ட்னு சொல்கிறோம், மிதக்கும் விலைன்னு சொல்லி. It refers to all expenses that are directly associated with the business activities but not with asset creation. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு வியாபார செயல்பாடுகளோட நோக்கமாக தான் வந்து நேரடியாக வந்து செலவுகள் வந்து அனைத்து செலவுகளுமே சொல்லப்படுகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொத்துக்களுடன் வந்து உருவாக்கப்படுவதில்லைன்னு சொல்கிறாங்க. இட் டஸ் நாட் இன்க்ளூடிங் த பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் ஆஸ் இட் பார்ட் ஆஃப் த கரண்ட் அசட்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மூலப்பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொள்முதல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மூலப்பொருட்கள் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய ஒரு மூலப்பொருள் வந்து தற்போதைய ஒரு பகுதியினுடைய தற்போதைய சொத்துக்களாக அதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, எடுத்துக்கொள்ளப்படாது. இட் இன்க்ளூடிங்ஸ் பேமெண்ட் லைக் வேஜஸ் டு ஒர்க்கர்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா செலுத்துகை, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ்க்கான கூலிகள், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜு, போக்குவரத்து செலவுகள், ஃபீ ஃபார் த பவர், அந்த ஆற்றலுக்கான செலவு, அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்னு ஃப்ளோட்டிங் காஸ்ட் இஸ் நெசசரி டு ரன் த டே டு டே பிஸ்னஸ் ஆஃப் ஏ ஃபயர். தினசரி நடக்கூடிய அந்த வியாபாரத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த ஃப்ளோட்டிங் மிதக்கும் செலவுங்கிறது ஒரு அவசியமான ஒன்றாக ஓடிக்கொண்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து ப்ரைம் காஸ்ட், முதன்மை விலைன்னு சொல்கிறது. ஆல் காஸ்ட் தட் வேரி வித் அவுட்புட் டுகெதர் வித் த காஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் நோன் ஆஸ் பிரைமரி காஸ்ட். அனைத்து விலைக்கான வெவ்வேறு வகையான வெளியீடுகள், ஸோ அதெல்லாம் சேர்ந்து நிர்வாகத்தினுடைய விலை ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஒன்று தான் ப்ரைம் காஸ்ட், முதன்மை விலைன்னு சொல்லக்கூடியது. இன் ஷார்ட்டு, குறுகிய ப்ரைம் காஸ்ட் முதன்மை விலை ஈக்குவல் டு வேரியபிள் காஸ்ட்டு பல்வேறு வகையான விலை ப்ளஸ்ஸு காஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்திற்கான விலை. இதான் வந்து ப்ரைம் காஸ்ட்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்னு சொல்லக்கூடியது, நிரந்தர விலைன்னு சொல்லுது. ஃபிக்ஸ்டு காஸ்ட் does not change with the change in the quantity of output. ஒரு பொருளுடைய வெளியீடு வந்து பார்த்தோன்னா அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கிறதா வந்து பார்த்தோன்னா நிரந்தர விலைன்னு சொல்கிறது. இன் அதர் வேஸ் expenses on fixed factors remain unchanged irrespective of the level of the output, whether the output is increased or decreased or even it become a zero. அதாவது ஒரு பொருள் வந்து வெளியிடவோ அவுட்புட்டோ இன்புட்டோ பண்ணும்போது அதில் வந்து போகும்போது அந்த பொருள் வந்து பார்த்தோன்னா என்னது ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்டில் போகிறது. ஸோ அதை டிக்ரீஸ் ஆனாலும் சரி, அது அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் அதிகமானாலும் சரி குறைந்தாலும் சரி, அதனால் அதில் ஜீரோவில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் ஆஃப் த ஃபேக்ட்ரி, இப்போ வந்து ஒரு தொழிற்சாலைக்கான வாடகை, வாட்ச்மேன் வேஜஸ் காவலர் கூலி, பர்மனெண்ட் ஒர்க்கர்ஸ் சேலரி நிலையான தொழிலாளர்கள் ஒர்க் சேலரி சம்பளம், பேமெண்ட் ஃபார் மினிமம் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மெஷினரிஸ், இன்சூரன்ஸ் ப்ரீமியம், டெபாசிட் ஆஃப் ஃபார் பவர், லைசன்ஸ் ஃபீஸ். ஃபிக்ஸ்டு காஸ்ட் இஸ் ஆல்சோ கால்டு சப்ளிமெண்ட்ரி காஸ்ட் ஆர் ஓவர் ஹெட் காஸ்ட். ஸோ இதை வந்து பார்த்தோன்னா இதெல்லாமே ஒரு நிரந்தரமான விலைன்னு சொல்கிறாங்க. இல்லாத வந்து பார்த்தோன்னா சப்ளிமெண்ட்ரி காஸ்ட்டு துணைப்பகுதி விலைன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஓவர் ஹெட் காஸ்ட் ஒட்டுமொத்த விலை அப்படின்னு சொல்லியும் இது வந்து அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் காஸ்ட்னு சொல்லி பார்க்குறோம், வெவ்வேறு வகையான விலைன்னு சொல்லி பார்க்குறோம். திஸ் காஸ்ட் வேரி வித் த லெவல் ஆஃப் த அவுட்புட். இது வந்து அதனோட வெளியீடு அளவில் வந்து பார்த்தோன்னா வேறுபடக்கூடிய ஒரு விலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எக்ஸாம்பிள் வேரியபிள் காஸ்ட் ஆர் வேஜஸ் ஆஃப் டெம்பரரி ஒர்க்கர்ஸ். இப்போ தற்காலிக தொழிலாளர்களுக்கான கூலிகள் அதில் வந்து வேரியபிள் காஸ்ட் ஆகும். காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸு, மூலப்பொருளுக்கான விலை, ஃபியூல் காஸ்ட்டு, எரிபொருளுக்கு விலை, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், இப்போ வந்து மின்சார கட்டணங்கள், இது மாதிரி எக்ஸெட்ரா. வேரியபிள் காஸ்ட் இஸ் ஆல்சோ கால்டு ப்ரைம் காஸ்ட்டு, ஸ்பெஷல் காஸ்ட்டு, டைரக்ட் காஸ்ட்டு.
இப்போ வெவ்வேறு வகையான விலை அப்படிங்கிறது வந்து என்னென்னு அழைக்கிறாங்கன்னா முதன்மை விலை, ஸ்பெஷல் சிறப்பு விலை அல்லது நேரடி விலை அப்படின்னு சொல்லிலாம் இது அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் நான் பார்க்குறது வந்து 4.4 வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரன் காஸ்ட் கர்வ்ஸ்னு சொல்லி பார்க்குறோம். குறுகிய கால விலையினுடைய அந்த வடிவம்னு சொல்லி பார்க்குறோம். இதில் வந்து டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னு டிஎஃப்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்த விலை, மொத்த நிரந்தர விலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அவுட்புட் எப்படி, டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அவுட்புட் வந்து 0 அப்படின்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 1000, 1 அப்படின்னா 1000, 2நாலும் 1000, 3நாலும் 1000, 4நாலும் 1000, 5நாலும் 1000. அவுட்புட் எவ்வளோனாலும் அந்த விலை வந்து ஃபிக்ஸ்டாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல் பேமெண்ட்ஸ் ஃபார் த ஃபிக்ஸ்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் known as டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட். அனைத்து செலுத்துகளுக்கான அந்த நிரந்தர காரணிகள் வந்து பார்த்தோன்னா உற்பத்திக்கான நிரந்தர காரணிகள் வந்து என்னென்ன அழைக்கப்படுதுன்னா மொத்த நிரந்தர விலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. த hypothetical DFC is shown in the table 4.1 and diagram. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் 4.1 வந்து பார்த்திங்கன்னா அந்த டயக்ராமில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 4.1 வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு இதில் வந்து இப்படி எல்லாமே ஒரே டிஎஃப்சி அதில் பார்த்தீங்கன்னா சேமாக வந்து ஹரிசான்டில் அந்த கோடு வந்து ரெட் கோடு வந்து பார்த்திங்கன்னா போகுது, பார்த்திங்கன்னா அது தெரியும். இதில் ஒரு இன்ஸ்டன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா TC = Q3 மைனஸ் வந்து 8Q2 + 91Q + 12 த ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 12 அப்படிங்கிறது தான் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் வந்து இப்போ Qங்கிறது 0, டோட்டல் காஸ்ட் வில் பி வந்து 12. அப்போ ஹென்ஸு ஆகவே வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட், அப்போ 12ங்கிறது தான் ஃபிக்ஸ்டு காஸ்ட்னு சொல்கிறாங்க. இட் குட் பி அப்சர்வ்டு தட் த டிஎஃப்சி டஸ் நாட் சேஞ்ச் வித் அவுட்புட். டிஎஃப்சிங்கிறது வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு மாற்றம், வெளியீடு வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கிறது. ஈவன் when the output is 0, வெளியீடு வந்து 0, the fixed cost வந்து 1000. ஆனால் 0 இருந்தாலும் ஃபிக்ஸ்டு காஸ்ட் என்னது 100 தான். உற்பத்தி எதுவுமே ஆகலாலும் ஃபிக்ஸ்டாக ஒரு பொருள் உற்பத்தி தான் இவ்வளோ தான் சொல்லிக்கிறார். டிஎஃப்சி இஸ் ஏ ஹரிசான்டல் ஸ்ட்ரைட்டு லைனு parallel to XH. இப்போ வந்து XHக்கு வந்து இணையாக என்ன ஆகுது, இந்த டிஎஃப்சி கோடு வந்து பார்த்திங்கன்னா ஹரிசான்டலாக கிடைமட்டமாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டோட்டல் வேரியபிள் காஸ்ட்னு சொல்லி பார்க்குறோம், டிவிசின்னு சொல்லி பார்க்குறோம். மொத்த வேறுபட்ட விலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆல் பேமெண்ட்ஸ் டு த வேரியபிள் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் கால்டு டோட்டல் வேரியபிள் காஸ்ட். அனைத்து செலுத்தலுக்கான பல்வேறு வகையான காரணிகள், உற்பத்திக்கான காரணிகள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அழைக்கிறாங்கன்னா மொத்த வேறுபட்ட ஒரு விலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஹைப்போதெட்டிக்கல் டிவிசி பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொல்லலாம், டேபிள் 4.2ல் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் எவ்வளோ, இப்போ வந்து 1னா இப்போ அவுட்புட் வந்து எவ்வளோ ஆகுது அதுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன் இருக்கும். 1னா 200, 2னா 300, 4 அப்போ வந்து என்ன ஆகுது அந்த வேரியேஷன் ஏற்படுது பாருங்கள். 3ங்கிறப்ப அவுட்புட் யூனிட் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 3னா அங்கே 400, 4னா 600, 5னா 900, அப்போ வேரியேஷன் ஆகுது. இப்போ 4.2ல் வந்து பார்த்திங்கன்னா டிவிசி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே என்ன ஆகுது, அந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செங்குத்து ஒரு வெர்டிக்கல் சைடில் ஃப்ளோயிங் ஆகுது. அந்த கோடு வந்து செல்லுதான் பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து டோட்டல் காஸ்ட் கர்வ்ஸ்ன்னு சொல்லி போகிறோம். மொத்த விலை வந்து பார்த்தோன்னா வளைவுன்னு சொல்லி போகிறோம். டோட்டல் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா சம் டோட்டல் ஆஃப் ஆல் பேமெண்ட்ஸ் மேட் இன் த ப்ரொடக்ஷன். உற்பத்தியில் வந்து பார்த்தோன்னா உருவாக்கக்கூடிய அனைத்து செலுத்துகைகளுக்கு மொத்த செலுத்துகை விலை வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்டு டோட்டல் காஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்கிறது, மொத்த விலை உற்பத்தின்னு சொல்லக்கூடியது. இதில் டோட்டல் காஸ்ட்டு சம்மேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு அண்ட் டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டு. இதில் வந்து மொத்த நிரந்தர விலை, மொத்த வேறுபட்ட விலை அப்படின்னு சொல்லி இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா சிம்பதிக்கலாக எப்படி ரிட்டர்ன் பண்ணிக்கிறாங்கன்னா TC = TFC + TVC. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 1000 அப்படின்னா டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து 200. தென் வந்து பார்த்திங்கன்னா the total cost is 1200. அப்போ 1200 பண்ணால் 1200. இப்போ 1000 + 200, இப்போ 1200 அந்த இதை வந்து பிரிக்கும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்சி வந்து 12, அந்த 12ன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இப்போ டிவிசினுடைய அந்த கணித அடிப்படையில் வந்து Q3 - 18Q² + 91Q. இப்போ டிசி வந்து பார்த்தீங்கன்னா 12 + Q3 - 8Q² + 91Q அப்படின்னு சொல்லி அந்த ஈக்குவேஷன் வந்து உருவாகுது. ஸோ இதனுடைய அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இப்போ டோட்டல் காஸ்ட் கர்வ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படிங்கிறப்ப டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு 1000, டோட்டல் வேரியபிள் 0 தான், டோட்டல் காஸ்ட் வந்து அப்போ 1000 தான். அப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1 அவுட்புட்டு, அப்போ வந்து இங்கே டோட்டல் ஃபிக்ஸ்டு 1000, அப்படியே 200, அப்போ 1200 அப்படியே மாறுதா, அப்படியே அதை சேர்த்துக்கணும், ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து மாறும்போது மாறக்கூடியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா
ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், ஏபிசின்னு சொல்லி, சராசரி நிரந்தர விலை அப்படின்னு சொல்லி. இது வந்து பார்த்திங்கன்னா சராசரி நிரந்தர விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சராசரி நிரந்தர விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இது வந்து டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து பார்த்தோன்னா டிவைடட் பண்ணுறாங்க. டிவைடட் பண்ணும்போது அந்த எப்படி டிவைடட் பண்ணுறாங்கன்னா குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட்டு, இப்போ வெளியீட்டினுடைய அந்த அவுட்புட்டினுடைய அந்த அளவு வந்து பார்த்தோன்னா டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டோட வந்து டிவைடட் பண்ணும்போது என்ன ஏற்படுதுன்னா அங்கே வந்து ஏஎஃப்சிங்கிற பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் வந்து இதாகுது. இப்போ டிஎஃப்சி வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுது அப்படின்னா டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு அண்டு Q டினோட்ஸ் வந்து பார்த்தோன்னா Q வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஆஃப் த அவுட்புட்டு, அங்கே மொத்த நிரந்தர விலை, இங்கே வந்து பார்த்தோன்னா வெளியீட்டினுடைய அளவு. இப்போ எடுத்துக்காட்டாக வந்து டிஎஃப்சி வந்து பார்த்தோன்னா 100 இருக்குன்னா குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் வந்து 10 அப்படின்னா ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து பார்த்தோன்னா 100. அப்போ வந்து பார்த்தோன்னா அதை டிவைடட் பண்ணும்போது 1000/10 அப்படிங்கன்னு வருது. இப்போ டிவிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போ அதனுடைய டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 4.4ல் டயக்ராம் 4.4ல் பார்த்தா தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து Q வந்து யூனிட் வந்து பார்த்து 0 வரும்போது 1000 டிஎஃப்சி, அப்போ ஏஎஃப்சிங்கிறது 1000/0 தான். அப்போ 1ங்கிறது 0, 100 டிஎஃப்சி, 1 வந்து Q யூனிட் வந்து இருக்கும்போது டிஎஃப்சி வந்து 1000 இருக்குது. அப்போ வந்து ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000/1 அப்படிங்கிறத மாறுது. இப்போ வந்து அதை டிவைடட் பண்ணும்போது 1000 ஆகுது. 2 வந்து 1000 ஆகுது. அப்போ 1000 2 அது பண்ணும்போது 500. அப்படியே தான் 3ங்கிறத இப்போ அங்கே வந்து 1000 டிவைடட் 3ஆல் டிவைடட் பண்ணும்போது 333 ஆகுது. 4ங்கிறப்ப அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 250 ஆகுது. 5ங்கிறப்ப 250 ஆகுது, 200 ஆகுது. ஸோ அதை டிவைடட் பண்ணிக்கணும்னு வச்சிங்களேன். ஸோ அதுதான் அது கொடுத்துருக்குது. இப்போ இந்த டயக்ராம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த குவான்டிட்டி ஆஃப் ப்ரொடியூஸ்டு ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட்னு சொல்லி 4.4ல் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த ரெட் கலர் கோடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து கீழே மேலே ஒய் அச்சிலேருந்து அப்படியே அச்சிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் அச்சு வரைக்கும் அப்படியே ஒரு சில அப்படியே ஸ்லாண்டிங்காக ஒரு சாய்வாக வந்து அதில் உள்ளதாகும். ஸோ அதனுடைய ரேஷியோ பிரகாரம் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து எக்ஸ் அச்லேயும் ஒய் அச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது கொடுப்போம். ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோ, குவான்டிட்டி ப்ரொடியூஸ்டு. இப்போ 1ங்கிறப்ப அங்கே வந்து 500 அப்படிங்கிறப்ப 0ங்கிறப்ப 1000லேயே இருக்கும். 1ங்கிறப்ப 1000 தான் இருக்கக்கூடியது. சரி, அந்த 1ங்கிறப்ப 500, 2ங்கிறப்ப வந்து 333, 3ங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன ஆகுது, அப்படியே மாறிக்கிட்டே வருது. 250, 4ங்கிறப்ப 200 அப்படிங்கிற மாதிரி அந்த லெவலில் என்ன ஆகுது, அந்த வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5ங்கிறப்ப 200 அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது, அந்த வேரியேஷன் வந்து மாறிக்கிட்டே அதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா டிவைடட் பண்ணிக்கணும். அந்த 1000லேருந்து அதை டிவைட் பண்ணிகிட்டே போகணும் ஒவ்வொரு யூனிட் அளவுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதான் அந்த வேரியேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட்னு சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.